தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பது 1000 சிக்கல்கள் இருக்கலாம். சுதந்திரமே இந்த மண்ணுக்கு சிக்கலில் தானே வந்தது. வழக்காடு மொழி மட்டும் சிக்கலில் வந்தால் என்ன? எவ்வளவு கோடிகள் செலவழிக்கலாம் என்றால் தமிழர்கள் அதில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது அரசு மட்டும் எடுக்கிற முடிவல்ல, அறிவுலகம் சேர்ந்து எடுக்கிற முடிவு. தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. ஒரு செய்தி சொல்கிறேன், ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஒரு செய்தி சொல்கிறேன். அதிகார மையங்களில் எது கோலோச்சுகிறதோ அதுதான் அந்த மண்ணின் ஆளும் மொழி. அதிகார மையங்களை இழந்துவிட்டால் மொழியும் இழந்துவிடும். எனக்கு முதலில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவது அப்புறம் இருக்கட்டும். மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் உண்டு. தமிழ்நாட்டில் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் முதலில் தமிழ் வரட்டும். தமிழ்நாட்டு எல்லைக்குள் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களிலெல்லாம் அலுவல் மொழி தமிழ் என்றாகட்டும், எங்கள் முதல் கட்டமாக. பிறகு வழக்காடு மொழியாகட்டும். ஆனால் ஒன்று, தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள், இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். வைரமுத்து போன்ற கவிஞரை போல் ஆயிரக்கணக்கான கவிஞன் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தமிழ் நெஞ்சிலும், எங்கள் இளைய நெஞ்சிலும் தமிழை விதையுங்கள். தமிழை விதைத்தால் பண்பாட்டை அறுவடை செய்வீர்கள். தமிழை விதைத்தால் வரலாற்றை அறுவடை செய்வீர்கள். தமிழை விதைத்தால் நலத்தை அறுவடை செய்வீர்கள்.